போனேன். சரி போற வழியில அந்த எல்லையில என்னைய போல ஒரு காவல் தெய்வமா அதை தாண்டி சென்றால் ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கும். சரி சாமி. இருக்கா? காவல் தெய்வம் தான் இருக்கும் சாமி. கருப்பராஜ் அது என்னை போல காவல் தெய்வம் கருப்பநாத சாமி. அதை தாண்டி வடபுறத்துல ஒரு விநாயகர் ஆலயமும் இருக்கும். சரி சாமி. ஓர கங்கை இருக்கும். இன்னொரு பாதையில வந்தா சுடுகாடை தாண்டி வீட்டுக்கு வரணும். ஆமா சாமி. காலை விட்டுவான். வரையில சரி சாமி. எனக்கு நேரம் நிக்கணும், சைடு நிக்கப்படாது. நேரம் நில்லுங்க, அவரை பார்த்துங்க. என்னுடைய பார்க்க வரையில உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியுமா சிந்தனையா இருக்குதுன்னு நினைத்தாய். ஆமா சாமி. அதுல மாற்றம் ஏற்படும்னா நான் 3 மாதம் 90 நாள் கால அவகாசம் கொண்டாந்து சேர்த்துவேன்னு சொன்னேன். அதே போல நடந்ததா? நடந்தது. இப்ப அவனை கொண்டாந்து சேர்த்ததோட அந்த வாழ்க்கையில குழப்பம் இல்லாம வாழ வைக்கணும். ஆமா சாமி. அவன் மனமும் தெளிவா இருக்கணும். இவனுக்கு ஒரு பொழப்புக்கு வழி தரணும் என்பதும் ஆசை. கால் ஒன்றாட என் பிள்ளைக்கு வெற்றி மேலா. இந்த மாலையை கொண்டு போய் பூஜை அறையில வைத்து நிலவிளக்கு ஏற்றி பூஜை செய்து இந்த மாலை காய் வரையில் விளக்கின் மேல் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு பட்டாடை வாங்கி வைத்து தீபம் தூவம் காட்டி கும்பிடு. குடும்ப தாய் பொருளாதாரம் செழிக்கு அற்புதமா இருக்கு. அள்ளி தார ஜெயித்து கொடுக்கற கவலைப்படாத. வேற என்னடா வேணும்? அந்த இடத்துல ஒரு சிக்கலும் சிந்தனை இருக்குது. கணித்தரையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு சொல்லியிருந்தேன். அதை தீர்த்து தருவதற்கு வழிவகுக்கிறேன். 16 நாள் பொறுத்துரு, மாற்ற கிடைக்கு வெற்றி ஆகும். போன வீட்டுக்கு எப்படி போன அட்வான்ஸ் கொடுத்த வீட்டுக்கு போலாமா? அதுல எந்த சிறப்பும் இல்லை. ஏன்னா அதை நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை கேட்டிருக்கணும். கொடுத்துட்டு வந்து என்னை கேட்கறதுல பலன் இல்லை. போ, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத.